ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் பால் கொழுக்கட்டை செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு பவுலில் பச்சரிசி மாவு எடுத்துக்குங்க. அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. கலரிடுங்க. கொஞ்சம் போல் நெய் ஊற்றிக்குங்க. தண்ணி சூடு பண்ணி அந்த சுட தண்ணி ஊற்றி கலக்கணும். சுட தண்ணியை ஊற்றி நல்லா கட்டியாக சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கணும். இப்போ கையிலேயே நல்லா பிசைஞ்சுக்கலாம். பிசைஞ்சு முடிச்சாச்சு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பால் கொழுக்கட்டைக்கு உருட்டிக்கிட்டோம். நம்மளுடைய விருப்பம் இப்படியும் உருட்டிக்கலாம், ரவுண்டாகவும் உருட்டிக்கலாம். அது மாதிரி உருட்டி எல்லாம் எடுத்து உருட்டி வச்சுக்கணும். உருட்டி வச்சாச்சு. இந்த கொழுக்கட்டையை ஒரு இட்லி கற்றாவில் எண்ணெயை ஊற்றி நல்லா அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணி முடித்ததும் அதில் நம்ம உருட்டி வச்சது எல்லாத்தையும் வச்சு ஆவி கட்டணும். ஒரு பாத்திரத்தில் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பால் ஊற்றிக்கலாம். நல்லா கொதித்த உடனே சர்க்கரையை போட்டுக்கணும். நமக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இல்லை அதுக்கு பதில் வெல்லம் கூட போட்டுக்கலாம். நமக்கு எப்படி வேணுமோ அப்படி செஞ்சுக்கலாம். வெல்லமும் போட்டுக்கலாம், சர்க்கரையும் போட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் போட்டாச்சு. கொஞ்சம் போல் சால்ட்டு போட்டுக்கணும். கொஞ்சம் இனிப்பு வர்றதுக்காண்டி சால்ட்டு போட்டுக்கணும். இப்போ நம்ம ஆவி கட்டி வச்ச பால் கொழுக்கட்டையை அதில் போடணும். போட்டு முடிச்சதும் நல்லா கலக்கிக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும்.
கொஞ்சம் போல் குங்குமப்பூ போட்டுக்கலாம். இது போட்டுக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம்.